ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபி. செந்தில்வேல் இவரை பொதுவாக பார்த்தோன்னா அப்படி சொன்னால் பெரிய லெவலில் யாருக்கும் தெரியாது. அண்டாவாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதை சொல்ல போகிறது கிடையாது. அதை சொல்லி பார்த்தோன்னா கீழ்த்தரமாக அண்டாவாயன்ற பேரெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. சரி, ஓகே. ஆனால் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இவரோட வாயும் இருக்குது அப்படின்ற மாதிரி கிளியராக பார்த்தோன்னா புரிய வச்சுருக்காரு மக்களுக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு விவாதத்தில் நம்ம தளபதி விஜயோட அம்மா ஷோபா அவரில் பார்த்தோன்னா இழுத்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவங்கள ஆண்டின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆண்டின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, பிரச்சனை கிடையாது. அது என்ன அது இது நான் வருது போகுது உட்காருது அப்படின்ற மாதிரி, அது என்ன ஒத்த வார்த்தை? இதுதான் பார்த்தோன்னா மரியாதை அப்படின்ற ஒரு கேள்வியே மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே. இவர் எதுக்காக அப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை நம்ம தளபதி அங்கிள் அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு தளபதியோட அம்மாவை ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவர் கூப்பிட்ருக்காரு. எனக்கு என்னமோ தளபதியோட அம்மா அவங்க வயசு தான் பார்த்தோன்னா இந்த செந்தில்வேலுக்கு இருக்குன்ற மாதிரி தோணுது. ரெண்டு பேரும் சேம் ஏஜ் தானே, அப்புறம் எப்படி பார்த்தோன்னா இவர் ஆண்டின்னு கூப்பிடுவார்? பார்க்குறக்கு அப்படி தானே தெரியுது. இவரே பார்த்தோன்னா அங்கிள் தான், அப்புறம் எப்படி ஆண்டின்னு கூப்பிட்டாருன்றது தெரில. சரி, ஓகே. அப்படி கூப்பிட்டா கூட அந்த மாநாட்டுக்கு ஆண்டிகள் யாருமே வரலையே, ஒரே ஒரு ஆண்டி தான் வந்துருந்துச்சு. அது அவங்க அம்மா அங்கே உட்கார்றது போகுது அப்படின்ற மாதிரி. இது என்ன மாதிரியான ஒரு வார்த்தை? மாநாட்டுக்கு ஆண்டிகள் ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பெண்கள் அதிக அளவில் இந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா கலந்துக்க கூடாது அப்படின்றத நிறைய பேரோட விருப்பம். ஏன்னா மாநாட்டில் அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு. அந்த க்ரௌடில் பார்த்தோன்னா பெண்கள் வர்றது வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் பார்த்தோன்னா பெரிய அளவில் பெண்கள் வந்து உள்ளே வரல. நம்ம தளபதியும் அதை தான் சொல்லியிருப்பார். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் அப்படின்னுவங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு. உடல்நலம் சரியில்லாதவங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். வயசானவங்க வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அவங்க வரல. சரி, ஓகே. அதையும் மீறி வரல அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கே பிரச்சனை இல்லை. இவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ அங்கே தளபதி விஜயோட அம்மாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கா? அவங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க கட்சியில் இருக்காங்களா? கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்காங்களா? இல்லை அவங்க ஏதாவது பார்த்தோம்னா தளபதிக்கு ஆதரவு வந்து இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்களா அரசியல் சம்மந்தப்படுத்தி அப்படின்னா எதுவும் கிடையாது. அவங்க தன்னோட மகன் பார்த்தோன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம சும்மா ஒரு மரியாதைக்காக போயிட்டு வரோம் அப்படின்றக்காக வந்திருந்தாங்க. சந்திரசேகர், சோப்னா 2 பேரும் வந்திருந்தாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த கட்சியே இல்லாத ஒரு நபர்களை இழுத்து பார்த்தோன்னா எதுக்கு இவங்க விவாத மேடை வரைக்கும் இழுத்துட்டு போய் பேசணும்? இது திமுகவுக்கு சரியான ஒன்றா? இவர் பார்த்தோன்னா தன்னை பத்திரிக்கையாளர்னு சொல்லிக்குவார். ஆனால் ஃபுல்லாக பேசுகிறது பூரா திமுகவுக்கு சும்படிக்கிற வேலை தான். பத்திரிக்கையாளர் அப்படின்னா நடுநிலையாக பேசுகிறது தானே பத்திரிக்கையாளராக இருக்கும். இவரெல்லாம் பத்திரிக்கையாளர் கிடையாது. இவர் அப்புறம் இந்த மில்டன் அப்படிங்கிற ஒரு தற்கொலை இருப்பாப்பில், இவங்கெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் வந்து பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவங்களாம் பத்திரிக்கையாளர் கிடையாது. அஃபீஷியலாகவே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அன்அஃபிஷியலாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அந்த லெவலில் திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க எல்லாருமே. சரி, அந்த சொம்பு அடிச்சுட்டு போவாங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ தளபதி அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்காக இவங்களை பார்த்துட்டு ஆண்டி அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா, அங்கிள் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அங்கிள் அப்படின்னு சொன்னதில் இப்போ என்ன மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் பார்த்தோன்னா அப்பான்னு கூப்பிட்ற சொல்கிறீங்களா, அவங்களா கூப்பிட்டுக்கிறாங்க. எங்கேயாவது பார்த்தோன்னா ஒரு சில ஸ்கூல் குழந்தைங்க வந்து அப்பான்னு கூப்பிட்டாங்க. உடனே பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்களே வந்து என்னை அப்பான்னு தான் கூப்பிட்றக்கு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களே அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க. அந்த லெவல் இருக்குது. அப்பான்னு கூப்பிட்றத ஒத்துக்கிற நீங்கள் அங்கிள்னு கூப்பிட்டா ஏன் எதுக்க மாட்டீங்க? அங்கிள் அப்படிங்கிறது எதாவது தவறான வார்த்தையா? இப்போ ஸ்டாலின் அவரோட ரிலேஷனெல்லாம் இருப்பாங்களே, அந்த ரிலேஷனில் இருக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்தோன்னா அவர் அங்கிள்னு கூடுவாங்க. அப்படின்னா அவங்களெல்லாம் பார்த்தோன்னா தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுவீங்களா? இதில் வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தளபதி வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் அப்படின்னு பேசிட்டாரு. ப்ளஸ் வந்து பவுன்சர்கள் அங்கே இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற தாவைக்க தொண்டரெல்லாம் வந்து அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் எதுக்கும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. போலீஸ்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான் கிளம்புன்றுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டதுக்கே கொந்தளிக்கிறாங்க. சரி, ஓகே, கொந்தளிச்சுட்டு போங்க. அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி தளபதி எந்தெந்த விஷயத்தை கேட்டிருந்தார்? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்கா அவங்க ஆட்சியில்? முதியோர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மக்கள் பயப்படாமல் இருக்க முடியுதா? கொலை கற்பழிப்பு ஏதாவது நடக்காமல் இருக்கா? ஆணவ படுகொலை ஏதாவது நடக்காமல் இருக்கான்னு இத்தனை கேள்விகளை கேட்டிருந்தாரு. இதுக்கெல்லாம் ஏன் பதில் வரல? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய முக்கியமான விஷயமா தெரியல. இப்போ தளபதி அங்கிள் அப்படின்னு சொன்னதான் இவங்களுக்கு முக்கியமான விஷயமே. எதுக்கு அதை எடுத்து பார்த்தோன்னே இதை டைவெர்ட் பண்ணிடல அப்படின்னு தானே. அப்போ தானே அங்கிளை பற்றி பேசினார்ல, அங்கிள்னு சொன்னார்ல விஜய், அதை எடுத்து பேசுங்க. அப்போ தான் அவர் கேட்ட கேள்விகளெல்லாம் மறந்துட்டு மற்றவங்களால வந்து இதைத்தான் பேச ஆரம்பிப்பாங்க. நம்மளும் பார்த்தோன்னா அப்படியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றக்காக இந்த அங்கிள்ன்ற வார்த்தை எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நியாயமான ஆட்சியாக இருந்துச்சு அப்படின்னா தளபதி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வந்திருக்கணும். இப்போது அதை விட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை இல்லாமல் பேசிட்டார். என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டார்? அங்கிள் அப்படிங்கிறது எப்போ போய் கெட்ட வார்த்தையாச்சு? எனக்கு அது புரியல. தளபதியே கூட பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்க்கும்போது அங்கிள்னு கூப்பிடலாம் என்னமோ. அவங்க பார்த்தோன்னா இப்போ எதிர்க்கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணுறது அப்படின்லாம் இருக்காருல்ல, அப்போல்லாம் கூட பார்த்தோன்னா அவர் அங்கிள்னு கூப்பிட்டுருக்கலாமே. அதில் ஒரு தவறான செயலா? அப்போது
நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், திமுகவில் இருக்கிற பெண்களே பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்டேஜ் ஏறி ஸ்டாலின் அங்கிள் தான் சொல்கிறாங்க. ஸ்டாலின் அங்கிளோட ஆட்சி, ஸ்டாலின் அங்கிள் ஆட்சியில் இதெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க, நல்ல திட்டங்கள் கொடுக்குறாங்க, ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாலின் அங்கிள் ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பெண்களே பார்த்தோம்னா ஸ்டேஜ் ஏறி பேசுகிறாங்களே. அவங்களெல்லாம் பார்த்தோன்னா அப்போ தப்பானவங்கன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க. யாரெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜால்ரா போடுறாங்களோ அப்பான்னு கூப்பிட்டுட்டு அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒத்துப்பீங்க. ஸோ இந்த லெவல் இருக்குது இவங்குது. சரி, இந்த செந்தில்வேல் அப்படிங்கிற இந்த நபர் எதுக்கு தளபதி விஜயோட அம்மாவை இழுக்கணும்? அதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கானா? கிடையாது. ஏன்னா சரி ஓகே, இப்போ வந்து தளபதி அங்கிள்னு சொன்னதுக்காக இவர் இப்படி பேசுகிறார் அப்படின்னா, திமுக கட்சியில் இருக்கிற எத்தனை பேர் பார்த்தோன்னா பெண்களை மரியாதையாக பேசியிருக்கீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த பொன்முடி, ராசா அப்படின்னு எத்தனை பேர் பார்த்தோன்னா பப்ளிக் மத்தியில் ஸ்டேஜ் ஏறி பார்த்தோன்னா பச்சையாக பேசுகிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற இந்த நபரை, இவர் திமுகவோட ஆதரவாளர் தான், திமுக கட்சி சேர்ந்தவர் தான், இந்த செந்தில்வேலுக்கும் தெரியும். அதாவது பத்திரிகையாளர் செந்தில்வேலுக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு செந்தில்வேல் இவர் திமுக சேர்ந்த அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்தளவுக்கு ஆபாசமாக பேசுகிறத ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் எப்போது கண்டிச்சிருக்காரா? இல்லை பொன்முடி அவர்கள் பார்த்தோன்னா இந்த சைவம் வைணவம் அப்படின்னு பேசினார்ல, அதை கண்டிச்சிருக்காரா? இந்த சேலம் சுஜாதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ராசா அப்படிங்கிற ஒருத்தர் கூட பார்த்தோன்னா எடப்பாடி வந்து கள்ள உறவில் பிறந்தவர் அப்படின்லாம் பார்த்தோன்னா கேவலமாக ஒருத்தர் பேசினார். அதெல்லாம் பார்த்தோன்னா இவர் கண்டிச்சிருக்காரா? நீ பத்திரிகையாளர் அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டியதானே? எதுக்கு பார்த்தோன்னா ஒரு சைடு மட்டும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு மற்ற யார் திமுக பற்றி எது பேசினாலும் பார்த்தோன்னா அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னா நீ எப்படி பத்திரிகையாளர் ஆவே அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்க. இதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவார்? சரி, இது எல்லாத்தையும் தாண்டி திமுக தான் பார்த்தோன்னா நல்லாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கள, அப்போ விஜய் சொன்னாலும் மக்களுக்கே தெரியுமில்ல அவர் நல்லாட்சி தான் கொடுக்குறாரு, தளபதி பொய் சொல்கிறார் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு அதை நிரூபிக்க ட்ரை பண்ணுறீங்க? அவர் அப்படியெல்லாம் கிடையாது, அவர் நல்லாட்சி தான் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு ஏன் திரும்ப பார்த்தோன்னா நிரூபிக்க ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் கொடுத்துருந்தா தான் ஆல்ரெடி மக்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. மக்களே பார்த்தோன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்களே, எதுக்கு வந்து நிரூபிக்க ட்ரை பண்ணுறீங்க? அப்போ எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது நீங்களே ஒத்துக்கிட்டு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்றதும் கிளியராக தெரியுது. பெண்களையும் பெண்களோட உறுப்புகளையும் தவறாக பேசி ஸ்டேஜில் பார்த்தோன்னா கைத்தட்டல் வாங்குற ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான். திமுகவில் உட்காந்துட்டு அந்த பெண்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க, கீழேயும் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தோன்னா திமுக மேடையில் உட்காந்துட்டு பெண்களை கேவலமாக பேசுவார், பெண்களோட உறுப்புகளை சம்மந்தப்படுத்தி பேசுவார், அதுக்கு கைதட்டி விசில் அடிப்பாங்க. இதுதான் திமுக அவங்க பேசுகிறவங்களோட நிலைமை. அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற அந்த திமுக தொண்டர்களோட நிலைமை. அந்த லெவல் இருக்குது இவங்களோட கட்சி. அப்படி ஏதாவது தளபதி பேசினாரா? கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசினாரா? ராசா மாதிரி பேசினாரா? பொன்முடி மாதிரி பேசினாரா? தளபதி என்ன பேசினார்? அது எப்படி ஒரு தவறான வார்த்தையாக மாறிச்சு? இப்போ தளபதி சொல்கிறதுக்காக அந்த அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை தவறான வார்த்தையாக மாறிச்சா? திமுகன்னு சொன்னாலே போதும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சில கெட்ட வார்த்தைகளுக்கு, அப்படின்னு அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அந்த லெவல் இருக்குது இந்த திமுகவோட ஆட்சியும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த மாதிரியான நபர்களும். இப்போது இந்த செந்தில்வேல் அப்படிங்கிற இந்த நபர் இந்த விவாதத்துக்குள்ளே இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்காரு. அதை நினைக்கும் போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. இவர்னால திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த பல பேர் பார்த்தோம்னா இப்போ இவரையே வச்சு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், திமுக பற்றி மக்கள்கிட்ட நம்ம அதிக அளவில் பார்த்தோன்னா பெரிய விஷயத்தை பரப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்களே பார்த்தோன்னா ஸ்டேஜில் பேசும்போது அவங்களே பார்த்தோன்னா திமுகவோட பேரை கெடுத்துக்கிறாங்க. அதுதான் உண்மை. இதுக்கு தான் ஸ்டாலின் வந்து சொல்லியிருப்பார், பதவியேற்ற ஒரு 2 வருஷத்தில் நினைக்கிறேன், 2 வருஷமாக முடியிற டைமில் சொல்லியிருந்தார், என்னால் நைட்டு நல்லா தூங்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, தூங்கி எழுந்திருக்க முடியல, ஏன்னா காலையில் நம்ம ஆளுங்க எந்த பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் அப்படி தான் இருக்கும். அவரே பார்த்தோன்னே இவங்களை நினச்சி தூங்காமல் தான் இருக்கார். எப்போ என்ன பிரச்சனையும் நம்ம ஆளுங்க கொண்டு வருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்திலே அவர் தூங்க முடியாமல் இருக்கார். அந்த லெவல் இருக்குது. சரி, இதுக்கு ஸ்டாலின் அவர்களே ரியாக்ட் பண்ணல, அவரே பார்த்தோன்னா பெருசாக எடுத்துக்கல. இப்போ தளபதிக்கு 51 வயசு ஆகுது, ஸ்டாலின் அவர்களுக்கு 70 வயசு தாண்டிடுச்சு. அப்போ தளபதி அவர் என்னென்னு கூப்பிடணும்? தாத்தான்னு கூப்பிட்டு ஓகேவா? என்னென்னு கூப்பிடணும்? அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் மாமான்னு கூப்பிட்டா கூட அதை வந்து கெட்ட வார்த்தையாக்கி நிறைய பேர் வந்து தவறாக விமர்சிச்சுவாங்க அப்படின்னு தான் இங்கிலீஷில் பார்த்தோன்னா அங்கிள் அப்படின்னு போயிட்டார். இப்போ கூட பார்த்தோம்னா அந்த மாமான்ற வார்த்தை தான் அவர் சொன்னார், அது தவறான வார்த்தை அப்படின்னு இவங்களே எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தையை இவங்க எந்த அளவுக்கு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்க மைண்டில் எப்படி புகுதி வச்சுருக்காங்க அப்படின்றது இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. மாமான்றது தாய் மாமனாக இருக்கலாம், சொந்த மாமனாக இருக்கலாம், இந்த மாதிரி பல மாமன் முறை இருக்குல்ல, அந்த முறையில் எதுவும் எடுத்துக்க வேண்டியதானே. எதுக்கு பார்த்தோன்னா அங்கிள்னோடனே தவறான வார்த்தை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா திமுகவில் இருக்கிற நபர்களுக்கு என்ன மாதிரியான மனநலம் இது? அப்போ ஸ்டாலின் அவர்கள் இவங்களே இப்படி நினச்சிட்டு இவங்களே பேசுகிறாங்க. தளபதி அப்படி நினச்சி பேசவே இல்லை, இவங்களா பார்த்தோன்னா அப்படி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு சொன்னார், அதுக்கு மேலே என்ன மரியாதை வேணும்? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறது உறவு முறை சொல்லி கூப்பிட்றதானப்பா, இதில் என்னப்பா பிரச்சனை? அப்போ சீமானும் தான் பார்த்தோன்னா எல்லா ஸ்டைலையுமே சித்தப்பா பெரியப்பா அப்படிம்பாரு. ஏன்னா தளபதி இங்கிலீஷில் சொல்லிட்டாரு, இவர் பார்த்தோன்னா தமிழில் சொல்லிட்டு திரிவார். அதெல்லாம் ஓகேவா?
என்ன அது, இது ஒரு இது ஒரு இது ஒரு விஷயமே கிடையாது. இதை பேசும் பொருளாக மாற்றினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாநாட்டில் தளபதி கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் என்னடா சொல்லி சமாளிக்கிறது, இப்போ ஏதாவது மேலே தளபதி மேலே திணிக்கணுமே அப்படின்னா அந்த அங்கிள் அப்படின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா தளபதி இப்படி பேசிட்டார், அவ்வளோதான். இந்த சைடு தளபதி 10 கேள்விகளுக்கு மேலே கேட்டார். அந்த கேள்வியெல்லாம் இவர் அப்படியே ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை எடு, பேசு, சோஷியல் மீடியாஸில் பப்ளிசிட்டி பண்ணு, அவங்க அம்மாவை பேசு, ஃபேமிலியை பேசி இழுத்து விடு. அப்போ தான் பார்த்தோன்னா அவங்களே வந்து அந்த டாப்பிக்கை மறந்துட்டு நம்மளுக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தோன்னா ஜாலியாக குளிர் கஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். திமுகவோட அரசியல் அப்படின்னா தளபதி விஜயோட நடிகர்கள் கூட சேர்த்து வச்சு பேசுறது, அதுக்கப்புறமா குடும்பத்தை கூட சேர்த்து வச்சு பேசுறது, இந்த மாதிரி பார்த்தோன்னா ஆபாச அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அரசியல் பண்ணதான் பார்த்தோன்னா சரித்திரமே இல்லை. எங்கேயாவது ஒரு நாளைக்காவது ஒரு திமுக நபராவது தளபதியோட ஃபேமிலி பற்றியோ இல்லை அவரோட தொழிலை பற்றியோ பேசாமல் இருக்காங்களான்னா இல்லை. எல்லா நேரம் பார்த்தோன்னா அதை பற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டியதாக. இப்போ இந்த அண்டாவாயன் அப்படிங்கிற அந்த செந்தில்வேலும் பேசிட்டு போயிட்டார். பல கேள்விகளுக்கு பதில் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு மலுப்புற வேலையாவது பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆபாச அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறது. தளபதி சொல்லியிருக்கிற வார்த்தையிலும் அவர் நினச்சி சொன்னதுலையும் பார்த்தோன்னா எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர் தவறாகவும் பேசலை. அதை தவறாக சித்தரித்து இவங்களே பார்த்தோன்னா ஸ்டாலின் அங்கிளை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க திமுக நபர்களே. அதுக்கு பதிலாக பார்த்தோன்னா இப்போ தளபதியோட அம்மாவை வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னென்ன பேச போகிறாங்கன்றது தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.